ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆடி நோம்பி. ஸோ நம்ம வந்து தேங்காய் சுட போகிறோம். நாங்கள் எப்படி தேங்காய் சுடுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து பச்சரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய்க்குள்ளே வந்து கொஞ்சம் பொருள்லாம் சேர்ப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து 2 டம்ளர் நான் வந்து பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குச்சி வெட்டிட்டு வந்து இது தோல் சீவிட்டுருக்காரு. அந்த குச்சி மேலே இருக்க தோல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் அதுக்கு வந்து மஞ்சள் தடவணும். அதனால் அந்த தோல்லாம் வந்து அவர் எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த குச்சி வெட்டிட்டு வந்து அதிலேருந்து அந்த மேலே இருக்க தோல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் தடவி கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் காய வச்சுடுவோம். ஏன்னா அந்த மஞ்சள்லாம் ஈரமாக இருந்தால் மேலெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் ஆகும் இல்லைங்களா, அதனால் ஒரு 5 to 10 நிமிஷம் காய வச்சுடுவோம். அப்புறம் நம்ம தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா, தேங்காய் உளிச்சிட்டு அது மேலே இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துருவோம். கத்தி வச்செல்லாம் இப்போ குச்சி வந்து க்ளீன் பண்ண பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்துருவோம். ஸோ தேங்காய் வந்து க்ளீன் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மழை வந்துட்டனால எடுக்க முடியல. ஸோ இது வந்து கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு தான் மஞ்சள் தடவணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து மழை வந்துட்டதுனால நாங்கள் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். பாதி வந்து நான் ஷூட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு தேங்காயில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டாங்க. அந்த 3 கன்று இருக்கும் பார்த்திங்களா, அந்த கன்றில் வந்து ஒரு கன்றை நம்ம எடுத்துகிட்டு அதில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பொருளெலாம் நம்ம சேர்க்கணும். இப்போ இதில் என்னென்ன சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, பச்சரிசி வந்து 2 டம்ளரு, அப்புறம் 1 டம்ளர் பொட்டுக்கடலை, ஒரு 3 டீஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு, இது 3 மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம சேர்க்குறோம். தேங்காய்க்குள்ளே வந்து சேர்த்துக்கணும். இதுக்கு இனிப்புக்கு பார்த்திங்கன்னா, நான் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை, வெல்லம், வெள்ளை சர்க்கரை நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். அப்பப்போ வந்து கொஞ்சம் அரிசி விட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு நம்ம வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கணும். அதாவது நான் வெல்லம் சேர்க்குறேன், நீங்கள் சர்க்கரை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, நம்ம எடுத்து வச்ச தேங்காய் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி விடுங்க. மறுபடியும் இந்த தேங்காய்க்குள்ளே எந்த அளவு வந்து இந்த மிக்ஸ் எல்லாம் சேருதோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே மாதிரி தண்ணியும் விட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து அரிசி ஓரளவுக்காவது வேகணும், அதுக்காக நீங்கள் தேங்காய் தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வெல்லம் வந்து தேங்காய் ஹீட் ஆகும் பொழுது கரைஞ்சிரும் இல்லைங்களா, கரைஞ்சி இனிப்பு மட்டும்தான் இருக்கும், அரிசி வந்து வேகாது. ஸோ தேங்காய் தண்ணி விட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் குச்சி வச்சு டைட் பண்ணிவிட்டு தேங்காய் சுட ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எடுத்துருக்க தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே வந்து 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் வெல்லம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து உள்ளே சேர்த்துருக்கோம் பாருங்கள், அவ்வளோ பெரிய தேங்காய். இப்போ வந்து நம்ம எல்லாம் பொருளெல்லாம் உள்ளே வந்து போட்டாச்சு தேங்காய்க்குள்ளே. அதுக்கப்புறம் பாருங்கள், குச்சி நல்லா டைட்டாக வந்து அவர் போட்டுட்ருக்காரு. குச்சி வந்து நல்லா தேங்காய்க்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா வந்து நம்ம தேங்காய் சுடும் பொழுது கலண்டு வந்துடும். லேசாக தரையில் வச்சு தட்டினீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ, வேகமாக தட்டிடாதீங்க, உடஞ்சி போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாங்களுமே ரெடி ஆகிட்டோம். வாங்க, செப்பல் போட்டிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் தேங்காய் சுட வந்துட்டோம். வீட்டில் தான், வெளியில் தேங்காய் சுடுறோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சுடும் பொழுது தேங்காய்க்கு வைக்கிற குச்சி வந்து பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்படி வெளியில் தீ வைக்கும் பொழுது அனல் வந்து அந்த தீயிலேருந்து வரும். அது வந்து நம்ம மேலே படும்பொழுது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து உடம்பெல்லாம் வந்து ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் குழந்தைங்கள வந்து பக்கத்தில் வச்சுட்டு தேங்காய் சுடாதீங்க. அப்படியே குழந்தைங்க தேங்காய் சுட்டாலும் பக்கத்தில் இருந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அனல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இது வந்து காற்று காலம், காற்றுனால ரொம்ப தீ வந்து நம்ம கிட்ட வரும். ஸோ சேஃபாக தேங்காய் சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் நாங்கள் பக்கத்து வீட்டில் எல்லாருமே சேர்ந்து தான் தேங்காய் சுட்டோம். பாருங்கள், பக்கத்து வீட்டு பாப்பா கூட வந்து ரொம்ப அடம் பிடிச்சி நானும் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு நின்றுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்களெல்லாம் பக்கத்தில் நிற்க வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக சேஃபாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தேங்காய் சுட்டுட்ருக்கும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் குச்சியெலாம் தீப்பிடிச்சி எரிஞ்சு தேங்காய் வந்து உடஞ்சி உள்ளே விழுந்துருச்சு.
ஸோ தேங்காய் அப்படி வந்து விழுந்துடுச்சுன்னு நீங்கள் எடுத்துடாதீங்க, வெந்திருக்கணும், வெந்திருக்காது. தேங்காய் வந்து நல்லா தேங்காயிலையும் தீப்பிடிச்சி எரியும். அப்படியும் வந்து தேங்காய் வெந்துடுச்சுன்னு எடுத்துடாதீங்க. தேங்காய் வெந்து தேங்காய் மேலே இருக்கிற ஓடு வந்து வெடித்து வரும். தேங்காய் வெடித்து நல்லா வாசனையாக இருக்கும். அப்போ வந்து நம்ம எடுக்கலாம். அப்போ தான் தேங்காய் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காயெல்லாம் சுட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர வேண்டியதான். அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தேங்காய் சுட்டோம் இல்லைங்களா, அது பாருங்கள், நாங்கள் 2 தேங்காய் சுட்டோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கோயிலில் வந்து கொஞ்சமாக தேங்காய் உடைச்சி சாமி பக்கத்தில் வைக்கணும். அதனால் நாங்கள் வந்து 2 தேங்காய் சுட்டோம் இல்லைங்களா, அதுவும் அப்புறம் பக்கத்து வீட்டு பாப்பா ஒன்று சுட்டாங்க. அப்புறம் 3 தேங்காயிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி சாமி பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். காற்று வேறு வேகமாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து கற்பூரம் வந்து அணைஞ்சு போயிடுச்சு. ஸோ 2-3 டைம் மறுபடியும் கற்பூரம் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்காய் சுட்டுட்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லுங்கண்ணே. பாய். இப்போ நீங்களும் தேங்காய் சுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.